எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பன்னீர் வச்சு ஒரு தோசை தாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கணும். அதை கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தக்காளி பழம் 2 தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்கி வரணும். இது நல்லா வணங்குறதுக்கு இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வணங்கிடுச்சு. கொஞ்ச நேரம் இதை ஆற விட்டு நம்ம மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்பவும் ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. பக்கத்துலேயே 2 உருளைக்கிழங்கு, 1 பெருசாகவும் 1 சின்னதாகவும் வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது தோசைக்கல் சூடாயிடுச்சு. தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிருக்க பேஸ்ட்டை நான் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். கூடவே உருளைக்கிழங்கு நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்ந்து தோசை ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். அடுப்பு மெதுவாக வச்சுட்டு நம்ம இதில் பன்னீர் இதில் நம்ம துருகி இதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் நிறையா சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக போதுன்றனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். நம்ம தோசையை திருப்பி போடுறதில்ல, இதை நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுருவோம். ஸோ நல்லா குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சமையல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்ல, அப்படியே ப்ளைனாகவே சாப்பிட்றலாம். ஏன்னா உள்ளே தக்காளி தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ தக்காளி சட்னி சாப்பிட்ட ஃபீலிங்கும் வரும் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.